சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே கமலாசுரையே கருணை செய் சரஸ்வதியே கானகீத ஞானம் போத பதிமுறையை கருணை செய் சரஸ்வதியே
நன்றி 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 நன்றி. கைதட்டிய தாய்மார்கள் வேலிமி சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரே விழும் நீரும் சாகாரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றே கொள்வதனால் குலைகட்டல் வெறுப்பதுண்டோ. புலவரர் தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றே கொள்வதனால் நவிழ் வரும் பெரியார் குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறைய விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொல் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அருளாசியை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தாய் என்று கேட்டாலே அதுபோல முருகப்பெருமானை வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாம். கோவிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் பாடலை நான் கேட்டேன்.
உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர் தன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் தோற்றமளிக்கும் மாரி காளி நீலி திரிசூழி ஆத்தாளை எங்கள் அங்கமெல்லாம் புத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புவி அடங்க காத்தாழை அன்னை இமையவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படிப்புண்டு வெள்ளை கமலத்தை விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்தேன். கலைவாணியின் பொற்பாதங்களை பணிந்துவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. கனியமுதே கருணையுனை கடலே துணை சுந்தரேசன் மகிழும் மகிழே கடலும் வளர குயிலே மாதவன் பொன்னொழிலே பதமல தலை பணிந்தோ கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அந்த அழகிய மாமலை மதுரையிலே 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 அந்த அழகிய மாமொழி மதுரையிலே 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 கொண்டை மூடி அலங்கரித்து கையில் வைத்து கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கையில் வைத்து அஞ்சுதலுமை மொழியாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 ஆடி விதட்டு என்பது அப்பா எங்கே அப்பா வெண்ணியாத்துல போய் நான் இருக்கார்ல எங்க பின்னாடி அவரா அவர் நாடகம் மட்டும்தான் 8:30 ஊருக்குள்ள வருவோம். ம். மற்ற எல்லா நாடகத்தையும் ஏற்றி போடுறது நாங்கள் 9 மணிக்கு தான் வருவோம், 10 மணிக்கு தான் ஊருக்குள்ள போவோம்னு. ஆனால் எங்கள் அப்பா நாடகத்தை மட்டும் பாருங்க எப்படி 6 மணிக்கு சங்கத்தை விட்டு கிளப்பி 8:30க்கெல்லாம் இங்கே வந்துடும். எங்க தூங்க வர்றாப்புல
அப்படி கிடையாது. அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிதான் இருக்கணும். நம்மளாம் அப்படியே ஓய்வா சோம்பேறியாவே இருந்துடக்கூடாதுல, கொஞ்சமாவது அப்படி சுறுசுறுப்பா இருக்கணும்ல. அதனால காலையில யாருக்கு முதல்ல சொல்றாரு, நம்மளுக்கு இத்தனை பேர் போறோமோ அத்தனை பேத்துக்கும் சொல்லிடுவார். அந்த தன்மையில நம்மளால காவலுக்கு போகணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. வருடத்தில் ஒரு முறை இந்த இடத்துல கோட்டைக்கருப்புக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறது எங்க அப்பா மட்டும்தான். ஏதாவது ஒரு வருஷம்னாலும் நம்ம இந்த மேடைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஒவ்வொரு மேடைகள் நினைப்போம்ல, இந்த மேடைக்கு நம்ம போயே ஆகணும்னு. அது போல ரொம்ப நினைக்கக்கூடிய இடம் இந்த கோட்டைக்கருப்பு வாசலுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு வரணும்னு எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பினை கொடுத்த அன்பு கிராமத்தார்களுக்கும், இது பிளாத்தனி நாடகமாக எடுத்து செலுத்தி கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தார்களுக்கும் எங்களை அழைத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப அழகாக ஒளி நாடாவில் ஒளிப்பதிவு ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எங்கள் சங்கத்தில் வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அது விதிமுறையே இருக்குது. இருந்தாலும் எடுக்கலாம், சரி பத்திரமா பூட்டி வச்சுருங்க. நேம் மட்டும் வெளியிலே வேண்டாம். ஏன்னா அதில் வர கமெண்ட்ஸை படிக்க முடியலை. நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இல்லாததும் வருது. இருக்கட்டும், அதனால ரொம்ப அருமையாக எடுத்து கொடுக்குற அன்பு அண்ணாவர்களுக்கு நன்றி, ஏற்பாடு செய்த கிராமத்தார்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். நம்மளாம் காவலுக்கு போகலாமா? சரி போவோம். இல்லை, காவலுக்கு போகிறதா இருந்தாலும் கழகத்துக்கு போகிறதாலும் 10 பேர் கூட வரணும். காதலுக்கு போனால் மட்டும் தான் தனிமையில போகணும். இந்த காவலை பார்ப்பதற்காக எம்பெருமான் முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. இந்த காவல் யாருக்காக? எனக்காக. உனக்காக? ஆமா, காவல் எனக்காக தான். சரி, என்ன காவல் எதுக்காக எனக்கான்னு சொன்ன தெரியுமா? எங்க அப்பா வேண்டிக்கிட்டாரா. அப்பா என்ன சொன்னாரு? முருகப்பெருமான்ட்ட, முருகா ஏழுமே ஆம்பளை பிள்ளையா போச்சு, கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த ஒரு பெண் பிள்ளை வேணுமே, எனக்காக ஒரு பெண் பிள்ளை கொடுத்து விட முருகான்னு வேண்டிக்கிட்டார். கேட்ட உடனே முருகன் கொடுத்துட்டார். வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தினரே வள்ளி கொடியில என்னை கண்டெடுக்கப்பட்டாங்க. அதனாலதான் என் பேர் செல்லம்மா வள்ளின்னு வச்சு. கண்டெடுத்த பிள்ளையா நீங்க? ஆமா, கண்டெடுத்த பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை. அதனாலதான் வள்ளின்னு பேர் வச்சு கனக வேங்கை பூங்குரமகள் என்று இனத்தின் பேரை சூட்டி இவ்விடத்துல காவலுக்கு போனோம்னா என்ன காரணம்? முருகா நீ கொடுத்த பிள்ளைனால உனக்கு பதிலுக்கு நாங்க துணை காவல் செய்வதற்கு இந்த பெண்மணியை பருவம் எய்தியுடன் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். ஆக மொத்தம் எனக்கு 13 வயசு. 13 வயசு அப்படிதான் சொல்ல சொல்லிருக்கா கதையின் மூலம். சந்தேகப்படி அப்படி கேட்க கூடாது. அதனால இந்த இடத்துல முருகனை காவல் செய்வதற்காக நானும் காவல் செய்வதற்காக திணைக்காவல் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். மீண்டும் கந்த பெருமானை வணங்கலாம் என்ற ஒரு ஆசையோடு மீண்டும் முருகனே இருந்தீங்க. பஜனைக்கு வந்திருக்கோமா? நாடகத்துக்கு தான் வந்து காதல் பண்ணி சொல்றீங்கல்ல. ஆமா, ஏன் காதல் என்பது பக்தி காதலாக இருக்க கூடாதா? அது இருக்கட்டும். கலியுக வரதன் கந்தன் தானே. கந்தனை பற்றி கந்தனின் திருப்புகளையும் புகழையும் பாடிக்கொண்டே இருக்கலாம் அல்லவா? நினைச்சு உருகி பாடுமா, அப்பதான் வருவாரு. அதான் முருகன் பாட்டா பாடணும்ன்ற. அது பாடனால வர மாட்டாரு. அப்புறம் காதல் அன்பால உருகணும் அப்படி சொல்லுங்க. சரி இருக்கட்டும். அதனால இந்த காதலை நினைச்சு அவருக்காக நான் எப்படி எல்லாம் சொல்றேன் கேட்டுக்கொண்டே இருப்பார். அன்பு அப்பாவின் நினைவாக அவருக்காக பழைய பாடல் நான் எப்போ விரும்பி கேட்கிற பாடலாக இந்த பாடல பழைய பாட்டு. பாத்த
ஹலோ ஹலோ திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா